Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேபேஜில் முட்டைகோஸ் அதில் பொரியல் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முட்டைகோஸை வந்து இந்த மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தேவையானது ஆனியன், கார்லிக், க்ரீன் சில்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம் கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாகவே போதும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிளாக் பெப்பர் 1/2 ஸ்பூன், சால்ட். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம் போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். பருப்பு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ கார்லிக் வந்து நான் தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். க்ரீன் சில்லி போட்டுடலாம். க்ரீன் சில்லி கீரியே போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆனியன் போட்டுடலாம். நான் ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துடலாம். கேபேஜை கட் பண்ணி நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி. இதில் தண்ணியே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் தண்ணி இல்லாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இல்லை கோஸ் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால் வந்து நம்ம ரொம்ப குக் பண்ணவே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியல். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் இதுக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து சில்லிலாம் கீரி போட்டதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம இதில் பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தூவிடலாம். பெப்பர் ஆப்ஷனல் தான், பட் நல்லாயிருக்கும். பெப்பர் ஃப்ளேவர் வந்து நம்ம கடைசியாக போட்டு இறக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா க்ரீன் சில்லிலாம் ஒரு 4 போட்டதுனால காரம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான கேபேஜ் பொரியல், அதாவது கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றலை, எதுவுமே பண்ணலை. இப்போ டயட் இருக்கிறவங்கெல்லாம் கேபேஜை வந்து அப்படியே தனியாக சாப்பிட்றது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம அதில் பருப்பு, லைட்டாக ஆனியன், க்ரீன் சில்லி, பெப்பர் இது எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஓவர் குக்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.